வணக்கம். நான் உங்கள் மருத்துவன் பிரவீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மீன் இறைச்சி. அதாவது மீன்களும் அப்புறம் நீரில் வாழ்கிற பிராணிகளை நம்ம உணவாக உட்கொள்ளும் போது அதில் என்னென்ன நோய்கள் வரும், என்னென்ன நோய்கள் தீரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பறவை இறைச்சி அப்புறம் விலங்கின் இறைச்சிகள்னு 2 டாப்பிக்கில் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது விரால் மீன். விரால் மீன் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா உடம்பில் இருக்கிற எல்லா பிணிகளும் நீங்கும். சின்ன சின்ன நோய்கள் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது எல்லாமே சரியாகும். உடம்பு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தசைகள் நல்லா மிகும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல பலம் உண்டாகும். உடலுக்கு நன்மை தரும் மீன்களில் இது சிறந்த மீனாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐரை மீன். இந்த ஐரை மீன் சாப்பிட்டு வந்தோன்னா உடலுக்கு ஆதாரமான சரீரமும் முடியும் அதிகமாக வளரும். அதாவது சரீரம்ங்கிறது தசையும் முடிகளும். முடி யார் கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஐரை மீன் சாப்பிட்டு வந்தோன்னா முடியோட தன்மை கொஞ்சம் அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே இதில் ஐரை மீன் சாப்பிட்றதுனால நல்ல உறுதியாக வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது கெண்டை மீன். கெண்டை மீனில் நிறைய நன்மைகள் கிடையாது, தீமைகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாதம் ரொம்ப அதிகமாகும். குன்மம் அதை குன்மங்கிறது அல்சர் உண்டாகும். உடலில் உள்ள சின்ன சின்ன பிணிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது கம்மியான அளவில் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. பட் அதிக அளவில் எடுத்துக்கிட்டோன்னா மற்ற மீன்கள் எடுக்கிற அளவுக்கு கெண்டை மீனை எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த நோய்கள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உழுவை மீன். உழுவை மீன்கிறது இதில் எலும்புகள் அதாவது முட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு வரதுனால மலக்கட்டு நீங்கும். அதில் ஒரு பல்க்னஸ் கிடச்சி நமக்கு மலக்கட்டு ஃப்ரீ ஆகும். அடுத்து பார்த்தோன்னா இதை சாப்பிட்றது மூலமாக சின்ன சின்ன நோய்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உடம்புல ஏதாவது சின்ன சின்ன நமக்கே தெரியாத சின்ன சின்ன உபாதைகள் இருக்கிறது எல்லாமே சரியாகும். ஆனால் இதை அதிகமாக சாப்பிட்டு வரப்போ தோல் நோய்கள் அதெல்லாம் அதிகமாகும். கரப்பானை உண்டாக்கும் தன்மை இந்த மீனுக்கு இருக்குது. ஸோ அளவாக சாப்பிட்டு வரப்போ நல்ல நன்மைகள் இதில் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தோன்னா சுறா மீன். சுறா மீன் இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சுறா மீன் சாப்பிட்றதுனால பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரக்கும். இது பொதுவான கருத்து. அது மட்டும் இல்லாமல் இது வாத கபம் இது ரெண்டுமே சார்ந்த நோய்களை சரி பண்ணும். குடல் நோய், குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. குடலில் கிருமிகள் இல்லை புழுக்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் கிளியர் பண்ணுற தன்மை சுறா மீனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சகல பிணிகளுக்கும் சாந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சின்ன சின்ன நோய்கள் சின்ன சின்ன நோயிலேருந்து என்ன நோய் இருந்தாலுமே அதை பத்தியத்துக்கு ஆகக்கூடிய மீன். ஸோ எந்த நோய் இருந்தாலுமே அதுக்கு இதை கொடுக்குறப்போ அதுலேருந்து கொஞ்சம் அது நோய்களோட தீவிரத்தை குறைக்கும் தன்மை இந்த சுறா மீனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது திருக்கை மீன். திருக்கை மீன் நம்ம சாப்பிட்றதுனால சுக்கிலம் அதிகமாகும். சுக்கிலம்ங்கிறது நமக்கு செமனோட குவான்டிட்டி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பித்தம் வீக்கம் இது ரெண்டுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. பித்தம் இருந்ததுன்னா இது குளிர்ச்சி தன்மை கொண்டதுனால பித்தத்தை குறைக்கும். தேவையில்லாத வீக்கங்கள் கால் கைகள்லாம் வீக்கம் உண்டாகுது, நீர் கோத்து வீக்கம் உண்டாகுது, இதெல்லாமே இது குறைக்கும் தன்மை இந்த திருக்கை மீனுக்கு இருக்குது. இதெல்லாமே நல்ல குணங்கள். ஆனால் இது அதிகமாக சாப்பிட்றப்போ வாதம் ரொம்ப அதிகமாகும். இதனால் உடல் வலிகள் அப்புறம் தேவையில்லாத மூட்டு வலி இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்ததாக பார்க்க போகிறது வவ்வால் மீன். இதில் கருமை நிற வவ்வால் அப்புறம் வெண்மை நிற வவ்வால் அப்படின்னு 2 வகை மீன்கள் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால பித்தம் தனியும். இது முன்னாடி சொன்ன மாதிரியே இது குளிர்ச்சி தன்மை கொண்டது. பித்தம் தனியும். இதனால் பித்தத்தினால் உண்டாகிற மயக்கம் அதுவும் நீங்கும். இது பத்தியத்துக்கு ஆகக்கூடிய மீன் அப்படிங்கிறதுனால இது என்ன நோய் இருக்கவங்களும் இதை சாப்பிட்டு வரலாம். என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் இதை சாப்பிட்லாம். அதனால் எந்த பாதிப்பும் உண்டாகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கடலில் கிடைக்கிற மீன்கள் தாண்டி ஆறுகள், கிணறுகள், குளம், ஏரிகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேயும் மீன்கள் கிடைக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் அது எடுக்கிற இடங்களுக்கு தகுந்தாப்பில் அதோட குணங்கள் மாறுபடும். அது என்னென்னங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ஆற்று மீன். ஆற்று மீன் பார்த்தோன்னா இது குளிர்ச்சியால் வர சுரம், அப்புறம் ருசி இல்லாது வாயில் ருசி இல்லாமல் இருக்கிறது, இல்லை வாய் கசப்பு, இது எல்லாத்தையுமே தீர்க்கும் தன்மை கொண்டது. ஆற்று மீனில் எந்த மீனாக இருந்தாலும் சரி. அடுத்து பார்த்தோன்னா கிணற்று மீன். கிணற்று மீனில் அந்த மீன்களை சாப்பிட்டு வந்தோம்னா குன்மம் அதாவது வயிற்றில் இருக்கிற அல்சர் குணமாகும். அதேமாதிரி பித்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. குஷ்டம் குறை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்கள் எல்லாமே குணமடையும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குளத்தில் இருக்கிற மீன்கள். குளத்து மீன்கள் சாப்பிட்டு வரப்போ அதே போலவே இதுவும் குளிர்ச்சி தன்மை கொண்டது தான். பித்தத்தை தணிக்கும் தன்மை கொண்டது. அதே மாதிரி நமக்கு பித்தத்தினால் உண்டாகிற சுரம், பித்த சுரம் சொல்லுவாங்க, ஹீட்னால் உருவாகிற சுரம், இதை தணிக்கும் தன்மை இந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஏரி மீன்கள். ஏரி மீன்களும் அதே குளிர்ச்சி தன்மை கொண்டது தான். இது சாப்பிட்றதுனால பெண்களுக்கு உண்டாகிற வெள்ளை அப்புறம் மதுமேகம், டயபெட்டிஸ் இதெல்லாம் சரியாகும் தன்மை கொண்டது. அதாவது மேக நோய்களை தீர்க்கும் தன்மை இந்த ஏரி மீன்களுக்கு இருக்குது. மீன் வகைகள் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோன்னா நண்டு வகைகள். நண்டு வகைகள் கடல் நண்டு, வயல் நண்டு அப்படின்னு 2 வகைகள் இருக்குது. கடல் நண்டு நன்மையை பயக்காது. ஸோ அதை சாப்பிட்றப்போ வயிற்று நோய்
அப்புறம் வந்து வாத நோய்கள், சொறி இவைகள்லாம் உண்டாகும். ஆனால் வயல் நண்டு வந்து அதுக்கு ஆப்போசிட். அதை சாப்பிட்றப்ப வந்து உடம்புல உண்டாகிற வாத நோய்கள், வாத வலி இதெல்லாம் சரி பண்ணும். கப நோய்கள் முக்கியமாக வந்து சளி இதெல்லாம் வந்து குறைக்கும் தன்மை வந்து வயல் நண்டுக்கு இருக்குது. குடலில் உண்டாகிற இரைச்சல், குடலில் வந்து செரியாமை இது எல்லாத்தையுமே தீர்க்கும் தன்மையும் வயல் நண்டுக்கு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது நத்தைக்கறி. நத்தை வந்து ஊமச்சி, நத்தை இந்த மாதிரி 2-3 பேரில் சொல்லுவாங்க. இது வந்து மூலம், அப்புறம் வந்து மலாசய நோய்கள், அதாவது ஆசன வாயில் உண்டாகிற நோய்கள், குடலில் உண்டாகிற நோய்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அஜீரணத்தை உண்டாக்கும். இதை அதிகமாக சாப்பிட்டு வந்தோம்னா வந்து அஜீரணத்தை உண்டாக்கும். மற்றபடி வந்து சுக்கிலத்தை பெருக்கும். அப்புறம் வந்து தினம் சாப்பிட்டு வந்தால் மட்டும்தான் அஜீரணத்தை உண்டாக்கும். எப்போவாவது சாப்பிட்றப்ப கண்டிப்பாக வந்து உடலுக்கு வந்து இது மிகுந்த நன்மை கொண்டது. கடைசியாக பார்க்க போகிறது ஆமைக்கறி. இந்த ஆமைக்கறியும் நத்தைக்கறியை மாதிரியே தான், இதுக்கும் பித்தத்தை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது. உள்மூலம் இதை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது. உடற்சூடு, மேகநோய், மேகநோய்னா பித்தத்தை சார்ந்த வந்த நோய்கள், ரத்தத்தில் உண்டாகிற சூடு இல்லை ரத்தத்தில் உண்டாகிற நோய்கள், ரத்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே ஆமைக்கறி வந்து மிகுந்த உதவி பண்ணும். இதுதான் நீர் பிராணிகளோட இறைச்சிகளை உண்பதனால உண்டாகிற நன்மைகளும் தீமைகளும், அது உருவாக்கும் நோய்களும், அது தணிக்கும் நோய்களும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும். நன்றி.